ஹலோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி உங்களுக்கு கோதுமை தோசை எப்படி பண்ணணுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், இந்த சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் கப்பால் எவ்வளோ கப்பு மாவு வேணுமா? கோதுமை மாவு 2 கப்பு மாவு, கோதுமை மாவு. ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க, டேபிள் சால்ட்டு. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா இது மாதிரி 2ஆக கட் பண்ணிட்டு அதை பொடியாக நறுக்கிக்கணும். காரத்துக்கு வேணா இன்னும் 2 போட்டுக்கலாம். பட் வீட்டில் குழந்தைகளும் இருக்கிறதுனால நம்ம ஒரே ஒரு மிளகா ஜஸ்ட் காரம் இருக்கணும் ஒன்று போடுறோம். வீட்டில் பெரியவங்களாம் இருந்தால் இன்னும் 2 போடலாம். உப்பு உரப்பாக சாப்பிட்றவங்களுக்கு 2 மிளகா போட்டுக்கலாம். இதுமாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. இதில் ஏதாவது கருவேப்பிலாம் போடணுமாம்மா? ஒன்றும் இல்லை. கோதுமை தோசைக்கு ஒன்று, ரவா தோசைக்கு தான் அதெல்லாம் கொஞ்சம் போடணும். இந்த கோதுமை தோசைக்கு ஒரே ஒரு மிளகா பொடியாக நறுக்கி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணுமா? இப்போ கரைக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டு அப்புறமா வெங்காயம் போடணுமா? இப்போ தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விடுவாங்க பாருங்க. கரைக்கிறேன், நல்லா கரைக்கிறாங்க பாருங்க மாமி. தாப்பில் கட்டி தட்டாமல் கரைச்சிக்குவோங்க. நல்லா கரைச்சிட்டாங்க. கட்டி இல்லையான்னு பார்க்கணும். கட்டி இல்லாமல் அந்த கரைச்சாச்சு. இப்போ இந்த டைமில் வெங்காயத்தை போட்டுவிடுவீங்களா? வெங்காயத்தை போட்டு ஒரு கலரிட்டு ஊற வைக்கணுமா? ஆமாம், எவ்வளோ ஊறணும். இல்லைன்னா அப்படியே கூட வாக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா 10 நிமிஷம் ஊறினா கொஞ்சம் நல்லா இருக்குமா? ஏன்னா கோதுமை தோசை தான், அரிசி பருப்பு எதுவும் போடாததுனால உடனே டக்குன்னு இது அவசரமாக டக்குன்னு ஒரு டிஃபன் வேணும்னா இந்த மாதிரி கோதுமை கரைச்சிட்டு 2 ஸ்பூன் வேணா அரிசி மாவு போடலாம். போடணும்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். போடாமையும் வாக்கலாம், அப்பயும் நல்லா வரும். 2 ஸ்பூன் அரிசி போட்டு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேங்கிறாங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டாங்க. இப்போ அதையும் போட்டு நல்லா கரைச்சிக்கிறாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு எப்போ வேணுமோ பார்த்துக்கலாம். வெங்காயமும் போட்டாச்சு. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வாத்துக்கலாம். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறினா போதும். இந்த ரவா தோசைக்கு இதில் ரவையை போடுவோம், அரிசி மாவும் போடுவோம், கோதுமாவும் போடுவில்ல. ரவா தோசைக்கு அதுவும் போடுவீங்க. அப்புறம் அதுலேயும் வெங்காயம் நறுக்குவோம். அதுக்கு இவ்வளோ கோதுமை போட மாட்டோம். இவ்வளோ கோதுமை போட மாட்டோம், கம்மியாக போடும். அது தவிர அதில் கொஞ்சம் இன்னும் நீர்க்க இருக்கணும். ரவா தோசைனா இது தோசை மாவு அளவுக்கு இருக்கணும். தோசை மாவு எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட்டாக அந்த அளவுக்கு இது கெட்டியாக வச்சுக்கணும். அப்போ தான் தோசையாக வாக்க முடியும். ரவா தோசைக்கு அப்படியே ஊற்றினா போதும். அதெல்லாம் கரண்ட் தோசைக்கல்ல போட்டு இது பண்ண வேண்டாம், சுத்த வேண்டாம். ஓகே, தோசை வாக்குறாங்க. கோதுமை தோசை ஆல்ரெடி வாத்து வச்சுருக்காங்க. இப்படிதான் ஒரு கோதுமை தோசை நல்லா கலராக இருக்குது பாருங்கள். வெங்காயம் போட்டு இதுமாதிரி ஒவ்வொரு தோசையாக வாத்து ரொம்ப அவசரத்துக்கு டக்குன்னு ராத்திரி டின்னருக்கும் செட் ஆகும். இல்லை காலங்காத்த ஆஃபீஸ் போகிறோம், டக்குன்னு எதுவும் டிஃபன் இல்லைன்னா கூட லைட்டாக ஒரு கப்பு கோதுமை கரைச்சி உப்பு போட்டு வாத்து டிஃபன் பாக்ஸில் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். அவ்வளோ 10 நிமிஷத்தில் தோசை வச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிப்பியை போட்டு காமிக்கிறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஒவ்வொரு தோசையும் அதுமாதிரி வாத்துக்கிறோம்.
எப்படி இருக்குன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் தோசையை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ அனைவருக்கும். பாய்.